ஊழலுக்கு தண்டனை அடைந்தவர்கள் கிடையாது. என்ன தண்டனை அடைந்தவர்கள் கிடையாது? ஜெயலலிதாவை சொல்கிறேன். கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்கள் மேலே பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. ஜெயலலிதா 64 கோடியில் அதிகமாக சொத்து சுவித்த வழக்கு. அதை விட ஊழல்கள் எப்படி? நான் என்ன சொல்கிறேன், ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தது எதுன்னா, சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, அதிகமாக சொத்து சேர்த்தாங்க. அதுதானே. உங்கள் நேரு 1000 கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்காருன்னு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க, வாட்ஸ்அப்பு சேட்டு போட்டு கொடுக்குறாங்க, வீடியோலாம் கொடுக்குறாங்க. வேலைக்கு சேர்க்கறதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு, ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு. உண்மையான ஊழல் நீங்கள் தான். அவங்க மேலே போட்டது அளவுக்கு அதிக சொத்து தான் சேர்த்தாங்க. நீங்கள் அப்படி இல்லையே. சர்க்காரி கமிஷனில் உங்கள் அப்பாவை என்ன சொன்னார்? விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர்கள்ங்கிற பட்டம் வாங்கினார்கள். இன்றைக்கி உங்கள் மந்திரி பொன்முடி ஊழல் வழக்கில் 3 வருஷம் தண்டனை வாங்கி இதுக்கு ஹைகோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர் தானே. அப்போ ஊழலை பற்றி நீங்கள் பேசலாமா? அதிமுகவை பற்றி ஊழல் ஊழிய கட்சின்னு பேசலாமா? மகாத்மா காந்தியை பற்றி நீங்கள் பேசலாமா? தேச விரோதிகளாச்சே நீங்கள், உங்கள் ஈவேராலேருந்து உங்கள் இது வரை. ஆக அவர் அதுதான் கண்ணாடி வீட்டிலிருந்து கொண்டு கல்லை எரியாதவர்கள் ஸ்டாலின். அவர்கள் திரும்பி எரிந்தால் எரிய மாட்டாங்க. இப்போ தெரியாது ஒன்றுமே, அங்கே இருக்கிற தலைவர்கள் பேச தெரியாது. எரிந்தால் உங்கள் கண்ணாடி மாளிகை தகர்ந்து போய்விடும்.